ஒன்றில் தம்ப்நெயிலுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ 11 days ஆச்சு. வெரி பேட் ரெப்புடேஷன் தனுஷ். சரி, இன்னைக்கு vlog எதை பற்றினா 21/2/2025 இந்த சாட்டர்டே ஃப்ரைடே லேங் ஃபெஸ்ட்னு சொல்லிட்டு தக்ஷன் சித்ராவில் ஈசிஆரில் இருக்கும் சென்னையில். ஸோ அங்கே ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் காலேஜில் ஆல்சோ நிறைய காலேஜஸும் வந்திருந்தாங்க. ஸோ என்னென்னா அங்கே ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ராக்ட் நிறைய பெரிய பெரிய மனிதர்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ என்னென்னா யோசித்தேன், இவங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு நபர் ராம் ரஹ்மான் அண்ட் ஹீ இஸ் அ ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவங்களோட தந்தையார் யாருன்னா நம்ம காந்தி மெமோரியல் கட்டினவர். பெங்காலில் மோஸ்ட் ஆஃப் த டேக்ஸ் ஆஃபீஸ் ஆல் அரவுண்ட் இந்தியா கட்டின ஒரு மனிதர். அண்ட் இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள், அவரோட தனிப்பட்ட விஷயங்கள் அவர் சொல்லிட்டு இருந்தார். லைக் எப்படி அவங்க அம்மா அப்பாவும் கல்யாணம் பண்ணாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு நேரு எவ்வளோ ஒரு முக்கியமான நபர், அண்ட் ஹவு வி கைண்ட் ஆஃப் லைக் ஒரு அவரோட அலைன்மெண்ட் என்ன, அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் என்ன, ஒய் ஸோ எப்படி சொல்கிறது ரிலேட்டட் டுவர்ட்ஸ் அந்த ஒரு லிபரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஆன்டி ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லலாமா, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்பர். அண்ட் ஒன் ஆஃப் த எனக்கு ஒரு கேள்வி கேட்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நான் அவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி அது என்னன்னா, சார் நீங்கள் எப்போ ஃபோட்டோ எடுக்க முடிவு பண்ணுவீங்க, ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க, அது எப்போ சார் நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒன்று ஃபார் ஹியூமர். அவரோட ஃபோட்டோகிராஃப் சம்டைம் எல்லாமே ஹியூமரஸாக இருக்கும். சம்டைம் இட் கம்ஸ் ஃப்ரம் எமோஷன். லைக் சீக் மக்களுக்கு இந்த ரயாத்தன் சீக் ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் கொன்ன அப்புறம் என்னாச்சுன்னா கொன்னவங்க சீக் பாடி கட்ஸ் தானே. ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக சீக் இன மக்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ரயாத்திரை நடந்தது. அதை அவர் எடுத்திருந்தார். ஆனால் அவர் எடுத்த ஃபோட்டோஸுமே எப்படின்னா, அதை அடிச்சுட்டு போய் செத்து கிடக்குறான் அடிக்கும் போது எடுத்த ஃபோட்டோவானா இல்லை. இட் வாஸ் டிஃப்ரெண்ட். அந்த ஆஃப்டர் எஃபெக்டில் போய் அவன் கஷ்டப்படுற விஷயங்களை போய் அவன் மேலே ஒரு எம்பத்தியோட போயிருப்பார். ராதர் அவனை ஒரு கண்டென்ட்டாக பார்க்குறாரு. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் ஐ ஹாவ் வேர்ட்ஸ் டு அந்த இமேஜ் வளர்க்கக்கூடிய ஒரு அறிவை நான் வளர்த்துக்கணும் வார்த்தைகளால். ஒரு நல்ல லிட்ரேட்டாக நான் ஆகணும்னு நினைக்கிறேன். அண்டு முடி மட்டும் ஏன் வருது. அண்டு அவர் நிறைய முக்கியமான நபர்களை சொல்லியிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் மரியா கொரியன், சோலாமண்டல் பற்றி, பாலா சரஸ்வதி, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் அப்புறம் சாஃப்டர் அஷ்மி, இர்ஃபான் ஹபீபி, சீதாராமன், டிஎம் கிருஷ்ணன், சத்ய ஜாஃப்ரி, ரயத்தில் அவங்க நடந்த ஒரு விஷயம், ஜஸ்டிஸ்க்காக போராடினாங்க. பட் அந்த ஆன்டி சிஏ மூமெண்ட்ஸ், அப்புறம் இந்த ரீசெண்டாக நடந்த நம்ம விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள் அவர்களோட ஒரு வருஷம் அந்த ப்ரொட்டஸ்ட், அதெல்லாம் அப்புறம் ஹுசைன் அவர்களை பற்றி அவரோட அப்புறம் சஃப்தார் ரஷ்மி. ஹுசைன் இந்த த்ரூ த ஐஸ் ஆஃப் த பெயிண்டர்னு ஒரு அந்த முக்கியமான இது பண்ணுவார். அண்ட் திஸ் இஸ் த area, this is how it looks. So if I am not, this is the photographer Ram, and R.V. Ramani is a very good Indian documentary person, a very renowned person actually. And this is நான் உட்காந்த பாயிண்ட்லேருந்து நான் அதை வரையலை. ரேதர்
I was sitting somewhere, let's say here, but I drew it in this way. I don't know why. I should not. நம்ம பார்க்கறது தான் வரையும். நான் தெரில. I made the choice at that time, not very consciously, but rather I just went with the flow. And இதை கொஞ்சம் அதை பார்த்தோன்னே ஐ தாட் ஆஃப் லைக் சரி ஓ இந்த மாதிரி வரைவோமேனு. யா அண்ட் திஸ் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் கான்வர்சேஷன் வாஸ் டிஃப்ரெண்ட். நிறைய மாடியூல்ஸ் இருந்து நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஷனும் 1 hour தான், மொத்தம் 6 செஷன். அண்ட் ஒன் ஆஃப் த செஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அந்த ராம் ரஹ்மானோட வந்து. நெக்ஸ்ட் வந்து ஏஐ அண்ட் லாங்குவேஜ். அண்ட் ஐ லேர்ன்ட் அ டேர்ம் தேர். இப்போது பப்ளிஷிங்கில் எடிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஃபார் மென் இட் இஸ் கால் எடிட்டர் அண்ட் ஃபார் விமென் இட்ஸ் கால் எடிட்ரிக்ஸ். அண்ட் திஸ் பர்டிகுலர் விமென் நேரு, ஷீ யூசஸ் ஏஐ டு டூ தட். அண்ட் த வே ஷீ யூசஸ் வாஸ், இங்கிலீஷில் பேசுகிறேன், தமிழுக்காக தானே பண்ணியிருக்கோம். அது யூஸ் பண்ணுற விதம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் அவங்க க்ரியேட்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றதை தாண்டி அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் அதை விளக்க முடியல, ஏன்னா எனக்கு அது தெரியல. நான் இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு டேர்ம் கற்றுக்கிட்டேன், லிங்குவா ஃப்ராங்கான்னு. அது நான் திருப்பி கூகுள் சர்ச் பண்ணி நான் பாடுறேன், பட் அந்த டேர்மை நோட் பண்ணிக்கிட்டேன். அண்டு பழைய இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், ஐ மீன் பொதுப்படையான விஷயம், மற்றவங்களுக்கு தெரியல, பட் எனக்கு அது என்னன்னா, ராம் ரஹ்மான் வந்து whenever he takes black and white images, it kind of like flattens the image. And Raghuveer Singh என்ற அவரோட he is also one of the famous photographers, and he is very conscious of color. ரொம்ப கலரை வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்குறாரு. ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கலர்லாம் எப்படி இருக்குது, அந்த ஆஸ்பெக்ட் இருக்குல்ல ஒரு, ஸோ அதில் இருக்கிற, ஸோ இவங்களுக்கு அந்த இது இருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் த குட் திங் இஸ் I got his signature of Ram Rahman and he wrote my name. And also ISSUU Izu. இதில் if you go you can see Ram Rahman's work. அடுத்தது டாக்குமெண்ட்ரி செஷன் நான் வந்து அதுக்கு முக்கியமான ரீசன். அண்ட் அமிஷித் குமார், குட்டி ரேவதி அங்கே இருந்தாங்க. அம்மா குட்டி ரேவதி, ஐயோ ஹவு டு யூ, அம்மா யாருன்னா பெரியவங்க, சகோதரினா ரொம்ப அவ்வளோ, அவங்க ரொம்ப பெரியவங்க, என்னோட அக்கான்னு சொல்ல முடியாது, அம்மையார்னு சொல்லலாமா. அப்புறம் ஸ்ரீனிவாசன் ஐயா இருந்தார். அண்ட் ஆர்வி ரமணி ஐயா அங்கே பேனலில் எனக்கு இருந்தார். வாஸ் டிஃப்ரெண்ட். அண்டு அதில் நாங்கள் பேசினது வந்து சத்யஜித் ரேயை பற்றி பேசியிருந்தோம். ஐ மீன் பொதுவாக டாக்குமெண்ட்ரிஸ், பட் ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் ஐ ஃபவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் டக்கு நோட் பண்ணது வந்து சத்யஜித் ரேயோட இந்த 6:1 ரேஷியோ. 6 ஃபிக்ஷன் படங்கள், 1 நான் ஃபிக்ஷன் படம் சத்யஜித் ரே. நைஸில். அண்ட் எனக்கு அந்த டைமில் வந்து ஒரு சிந்தனை வந்து டாக்குமெண்ட்ரி, ஆவணப்படம் அண்ட் ஃபிக்ஷன் இருக்குது, நான் ஏன் இதை பிச் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டுமே ஒரு உண்மையை இது நான் நம்புறதை சொல்கிறேன், நான் பார்க்குறத சொல்கிறேன். ரெண்டுமே உண்மையை நோக்கி போகிற ஒரு விஷயம். உண்மையை தன்மையை கொஞ்சம் எவ்வளோக்குள்ள சொல்லலாம், இல்லை பொய் சொன்னால் கூட அந்த பொய்யை உண்மை மாதிரி எப்படி நம்ப வைக்கலாம். டாக்குமெண்ட்ரி நம்ம அப்சல்யூட் ட்ரூத்துன்னு சொல்ல முடியுமானா தெரியல, பிகாஸ் அது ஒரு ஒன் ஆஃப் த மாடல்ஸை நாங்கள் படித்தோம். இந்த உதாரணத்துக்கு சில படங்கள் சொல்கிறேன். க்ரானிக்கல்ஸ் ஆஃப் சம்மர்னு ஒரு படம், தே ட்ரைட் இட் 2 பேர். அண்ட் பெனபேக்கரோட டிஏ பெனபேக்கர், ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் மேக்கரோட அவரோட முயற்சியுமே எவ்வளோ கிட்ட வர முடியும் நாங்கள் முயற்சி செஞ்சுருக்காங்க. தே ஃபெயில்ட், பட் த திங் இஸ் இவ்வளோ கிட்ட வர முடியுமான்றது எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த முயற்சி செஞ்சாங்களோ. ஏன்னா இப்போ ஒரு புது மீடியம்,
அந்த சினிமா, அந்த வீடியோன்றது ஒரு புது மீடியம். அந்த மீடியம்ல வந்து நம்ம வந்து அத அவங்க யோசிச்சாங்க இந்த விஷயம். நான் எப்படி இந்த உண்மைய கொண்டு வரதுன்னு ஒரு சிந்தனை இருக்குல்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தே ஆல்சோ டாக்ட் அபவுட் அந்த ஒடேசான்னு ஒரு ஃபிலிம் மூமெண்ட் கேரளால. ஸ்ரீனிவாசன் ஐயா அத பேசியிருந்தாரு. எப்படி வந்து அங்க வந்து என்ன மாரி படங்கள்லாம் போடுறாங்க. அண்ட் எனக்கு பிஸ்மில்லா கான் ஐயாவ பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களால. அப்புறம் இர் இர்னோ குர்கின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரம் ஆரோவில். அவர் ஸ்ரீனிவாசன் ஐயா வந்து பாண்டிச்சேரியில என்ன பண்ணியிருக்காரு, பினாலில ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காரு. சென்னையில ஃபர்ஸ்ட்டு வச்சிருக்காரு. நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது பாண்டிச்சேரியில ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பாண்டிச்சேரியில வச்சிருக்காரு. ஒன் ஆஃப் த ஃபோட்டோகிராஃபர் அவங்க வந்துட்டு, நீங்க தான் ஃபோட்டோ எடுத்தவரா கேட்டிருக்காரு ஸ்ரீனிவாசன் ஐயா கிட்ட. ஆமாங்க நான் தான். நான் அந்த ஃபோட்டோவ பத்தி உங்ககிட்ட பேசலாமான்னு. ஓகே. ஃபோட்டோ நீங்க பார்க்கும்போது நல்ல பொட்டென்ஷியல் ஃபோட்டோகிராஃபரா இருக்கீங்க. ஆனா ஃபோட்டோலாம் சுமார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு மாரி இன்ட்ரெஸ்டிங்கானது. பட் கடைசியில அவர தேடி போய் ஆரோவில்ல போய் சந்திச்சு பேசி கத்துருக்காரு. லைக் ஹி ஹேட் தட் சென்ஸ் டு டெவலப். ஸோ அந்த கிரிட்டிக்கலா ஒருத்தவங்க நம்மகிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது, ஃபர்ஸ்ட்டு நம்ம அத அனலைஸ் பண்ணணும். அவங்க சொல்றது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு அது வந்து உண்மையா படுதா? நம்மளுக்கு அது வந்து ஆமா, இது நம்மளுக்கு தேவைன்னு பட்டுதுன்னா, கத்துக்கிறதுக்கான உழைப்பையும் போடணுன்றத நான் கத்துக்கிட்டேன். அண்ட் அம்ஷத் குமார் ஐயா அவர்களோட இமெயில் எனக்கு கிடைச்சது. இதை காட்டணுமான்னு தெரியல. நம்பர் வாங்கினேன். ஆர்வி ரமணி ஐயாவும் ஸ்ரீனிவாசன் ஐயாவோட நம்பர் கிடைச்சது. ஒன் ஆஃப் என்னோட சார் வந்து சொன்னது, ஆர்ஜித் இதுக்காக தான் என்ன அமிச்சார், முக்கியமாக அமிச்சார். ஆர்ஜித் சென் ஒரு காமிக், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் காமிக்ஸை வந்து உருவாக்குனவர் இவர் தான். அவரோட ஒன் ஆஃப் த கோட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். கோட் ஆன் கோட் ஃப்ரம் ஆர்ஜித் சென். Every true emotion is challenging. End quote. And he showed a book like Hair Burns Like Grass and கபீர்னு ஒருத்தரை பற்றி சொன்னாங்க. அவரை பற்றி வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. பேக்ரவுண்ட் கிரியேட்ஸ் த வேர்ல்ட் தட் அலோவ்ஸ் அஸ் டு என்டர் இன் டு இட். இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அவர்கிட்ட பேச முடிஞ்சது. அண்ட் அவருடைய ஆட்டோகிராஃப் இது வந்து கொஞ்சம் சுமாராக தான் வரைஞ்சிருப்போம். பட் அவர் பார்த்து சிரிச்சுட்டு எனக்கு போட்டார். ஐ ரியலி லைக் இட். இது ஒரு காமெடி என்னென்னா, இவங்க ராம் ரஹ்மான் வந்து எனக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தார். நான் அதுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு ஆள் வந்து ஃபாரினர். அண்டு அவர் வந்து ஒரு டைரியில் ஸ்கெட்ச் பண்ணிகிட்டு இருந்தார், எழுதிட்டு இருந்தார். எனக்கு தான் ஸ்டோரி இல்லை ஸ்கெட்ச் புக் தான் நம்ம தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ சார் கேன் ஐ சி யோர் ஸ்கெட்ச் புக்குன்னு தந்தார். நான் ஃபுல் 2025லேருந்து ஸ்கெட்ச் புக்கில் என்ன ஓமான் மஸ்கட்டில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், ஃப்ரான்ஸ் பெல்ஜியம் என்ன பண்ணிட்டேன், மெக்டானல்ட்ஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாகட்டும், மஸ்கட்டில் இந்த ஸ்கொயர். ஐயோ ஐ விஷ் ஐ ஷுட் ஹேவ் சர்ச் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இட். ஸ்ட்ரக்சரோட பேர் தெரியல. ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர். ஃபோட்டோ காமிச்சா தெரிஞ்சிடும். எடிட் பண்ணக்கூடாதுல்ல, எடிட் பண்ண மாட்டேன் நான். அந்த விஷயமா இருக்கட்டும், லைக் அது வந்து டக்குன்னு ஒரு ரொம்ப சிம்பிள் ஸ்கெட்ச். அதை டீட்டெயில்ஸ் வரைகிறாரு. நதிகளை வரைஞ்சிருக்காரு. இன்னைக்கு பார்த்ததை ஒரு 2 வெப்பேஜ் வரைஞ்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சார் எனக்கு உங்களை தெரியல, நான் வந்து யாரும் உங்களை தெரிஞ்சுக்கலாம்னு நான் பேச சொல்கிறாரு. எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் உங்கள் ஸ்கெட்ச் புக் தான் சொல்லிட்டு இந்த பேர் அனா ஃபென்ஸ்தரா, ஆர்கிடெக்ட். ஸோ ஓகே இன்னும் யாருன்னு நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் கூகுள் சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. செப்டி யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. அண்ட் இஃப் யூ டோன்ட் நோ, இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஆர்கிடெக்சரல் யூனிவர்சிட்டி. அதில் மனுஷன் டீனாக வந்திருக்கான். இதெல்லாம் வந்து என் இன்டீரியர் மேமுக்கு தெரிஞ்சதுன்னா நான் செருப்பாக அடிக்கும், செம்ம அடி விழும். நான் அவ்வளோ பெரிய ஆள், நான் யாருன்னு தெரியலன்னு கேட்கும்போது எழுதி கொடுத்துட்டு கூகுள் யூஸ் பண்ணுவீங்களான்னாரு. போட்டு பாருங்க தெரியும்னு.
மாசாக இருந்ததுல. நம்மளும் ஒரு நாள் வந்து யாரும் நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருப்போம். சார் நீங்கள் எனக்கு அவங்க பேர் தெரிய வேணாம். ஆனால் இந்த ஒரு இது இருக்குல்ல, பேர் எழுதிட்டு கூகுளில் யூஸ் பண்ணி பாருங்க, கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, நான் யாரும் தெரியும். நல்லா இருக்குது இது மாதிரி எதுவுமே ஃபீலிங் அது மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது. இட்ஸ் நாட் த மாஸ் ஃபேக்டர். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ப்ளே, சாவித்ரி பாய் அவங்களோட கதையை வச்சு ஒரு ப்ளே விச் வாஸ், எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய நாடகங்கள் போகணுமோன்னு ஒரு ஆசை உருவாகிருக்கு. அதை நான் செயல்படணும். அண்ட் இந்த வாரத்தை நான் சும்மா அதோடு முடிக்கலை. ஸ்கெட்சிங் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், நாளைக்கு ஒன்று வரும். அண்ட் எனக்கு சில பல விஷயங்கள் நான் ரிக்ரெட் பண்ணுறது, நிறைய விஷயம் ரிக்ரெட் பண்ணுறேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து தமிழ் வந்து நான் ஒழுங்காக கற்றுக்கலையோன்னு எனக்கு தோணுச்சு. ஒழுங்காக கற்றுக்கல. அன்றைக்கே என் தமிழ் அம்மா சொன்னாங்க, படிடான்னு கேட்டேன்னா கேட்கலையே. தமிழை வந்து பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டுருக்கேன். எனக்கு அஇ தெரியும், காணா தானெல்லாம் தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி முதல்லேருந்து ஒரு குழந்த மாதிரி நான் ட்ரீட் பண்ணி கற்றுக்கிட்டுருக்கேன். அண்ட் எனக்கு ஒரு என்னென்னா, கற்றுக்குறோம் விஷயம், ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தா நல்லான்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து அந்த வார்த்தைகள் எழுத ஆரம்பித்தேன். ஆ ஆ இ உ ஊன்னு. ஸோ இன்றைக்கி வந்து 6 வார்த்தைகள். அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ, இட்ஸ் கால்டு, அந்த சேனல் நான் நாளைக்கு சொல்கிறேன். கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு, ஃபஸ்ட் ஒரு வீடியோ தான் பார்த்துருக்கேன். அண்ட் அவரோட சொல்லித்தர விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆரம்பிக்கும் போது நான் உங்களை இங்கிலீஷில் சொல்லித்தரேன். நான் வந்து சவுத் இந்தியாவிலேருந்து வரேன், என்னோடய ஆக்சென்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ ஹீ நோஸ் வாட் ஹீ இஸ் டூயிங். அந்த லாங்குவேஜ் அவர் புரிஞ்சிருக்காரு. நான் இப்படி தான் பேச போகிறேன், நான் என் ஆக்சென்ட் இப்படி தான் இருக்கும், ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கவனிங்க அப்படின்னு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மொதல் லெட்டர் உங்களுக்கு செல்ஃபினால உங்களுக்கு திருப்பி தான் தெரியும். ஐ நீட் டு ஃபிகர் இட் அவுட். ஆ இருக்குல்ல, இங்கே பாருங்கள், அவர் ஆ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கட்டில் அந்த யூஸ் ஒன் இருக்குல்ல, கட், அந்த ஆ இருக்குது. ப்ளஸ் அந்த ஆ எப்படி எழுதணும்னு நான் இத்தனை நாளாக தமிழன் தான், ஆனால் எனக்கு இந்த ஆ நம்ம எழுதுவோம், பட் இப்படி தான் எழுதுவோம், அதெல்லாம் விஷயம் தான். பட் இந்த லெவல் ஆஃப் டீட்டெயில் இருக்குது. நம்ம எப்படி ஒரு விஷயத்தை, ஒரு வார்த்தையை எழுதுவோன்றது ஒரு பெரிய மேட்ரு. அது எவ்வளோ பெரிய விஷயன்றது எனக்கு தான் புரியுது. ஃபஸ்ட்டு இந்த ஒரு சுழற்சி தெரியுதுங்களா, இப்படி போய் இங்கே வந்து இப்படி வரணும். ஸோ இது வந்து நான் ரைட் ஹேண்டில் எழுதுனது, இது நான் ரைட் ஹேண்டில் எழுதுனது, இது நான் ரைட் ஹேண்டில் எழுதுனது. திஸ் இஸ் ஆல்சோ ரைட் ஹேண்டட். எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்டட். தீஸ் திங்ஸ் இதெல்லாம் நான் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுனது. இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் தீஸ் ஆர் ஆல் ரைட் ஹேண்ட் அண்ட் தீஸ் இஸ் ஆல்சோ ரைட் ஹேண்ட். இது நான் ட்ரை பண்ணல லெஃப்ட் ஹேண்டில், பட் வரல. ஸோ this is all left hand and this is all right hand. Again left hand e, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், லைக் ஈஸ்ட், ஈல், ஈகிள் அல்ல, மொதல் 2 வார்த்தை ஈல ஈ, ஈஸ்டில் ஈ, அந்த இது. அண்ட் ஊ வந்து இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் தீஸ் ஆர் ஆல் ரைட் ஹேண்ட். ஊவை எப்படி எழுதணும், அந்த ஆரோ மார்க்ஸோட, ஐ ஹோப் இட் இஸ் விசிபிள். ஒரு கொஞ்சம் ஃபோனில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், எனக்கு நான் அப்படி காட்டுறதுனால எனக்கு தெரியல. ஊ, ஸோ அந்த ஊ எப்படி சொல்லணும், ஷூ, ஷூட், ரூட், இந்த ஊன்ற சவுண்ட் இருக்குல்ல, இந்த ஊ எப்படி சொல்கிறீங்க, புட், புல், புஷ். எங்கெங்கே அந்த ஓவோட எம்ஃபசிஸ், இங்கே யூவோட எம்ஃபசிஸ் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்கிறேன். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ரைட், நான் பார்த்த வரைக்கும் இப்படி தான். ஸோ இன்றைக்கி ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து 6 லெட்டர் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நான் தமிழில் ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கணும். இன்னொன்று, டெய்லி ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். இதை நான் எப்படி பண்ண போகிறேன், நான் வந்து ஜிம்முக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் டெய்லி. பட் ஐ ஃபீல் லைக் நான் மத்தியானம் போனால் தான், ஜிம்முக்கு போனால் தான் எனக்கு ஒத்து வருது. காலையில் எனக்கு ஒத்து வரலை. ஸோ ஆனால் எனக்கு காலைல ஏஞ்சிக்கணும்னு தோணும், காலை சீக்கிரமாக ஏஞ்சிக்கணும்னு தோணும்.
அண்ட் ஆல்சோ ஐ நீட் டு ஃபினிஷ் திஸ் புக் வித்தின் திஸ் மந்த். ஸோ நான் இப்போ எந்த பேஜில் இருக்கேன்? 272 முடிச்சிருக்கேன். 273 ஆரம்பிக்கணும். 392 முடிக்கணும். ஸோ 120 பேஜஸ். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் படிக்கணும்? 24, 25, 26, 27, 28, 5 நாள். 5ஆக பிரித்தால் கணக்கு நான் அப்புறம் போட்டுக்கிறேன். ஐயோ என்ன ஆச்சு எனக்கு? என்னப்பா பெண்ணு எழுத மாட்டேங்குதுப்பா. 122 5 210 25 பேஜ் ஒரு நாளைக்கு படித்தா நான் அதை முடிச்சிடலாம். நாளையிலேருந்து நான் கணக்கு போட்டேன். முடிச்சிடுறேன். என்ன எதிர்பார்த்தீங்க? முடியாதுன்னு சொல்லணும்னு நினச்சிங்களா? முடிச்சாகணும். ஸோ நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? காலையில் ஒரு 4:30 மணிக்கு அலாரம், 4:30 5 மணிக்கு இல்லைனும் கீப் இட் அ டைம் வேர் ஐ ஆல்வேஸ் வேக் அப் 4:45. ஏஞ்சோடனே நான் பல் விளக்கணும். பல் விளக்கிட்டு ஐம் கோயிங் டு கோ ஃபார் வாக் அண்ட் ஐ ஹாவ் அ ஸ்டீமர். ஏஞ்சோடனே நான் மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏஞ்சி பல் விளக்கிட்டு இதை ஆன் பண்ணி இந்த ஆயில் லைட்டாக தூவிட்டு இந்த ஸ்டீமரில் அடித்தேன்னா இட் வில் கிவ் அ வெரி குட் எஃபெக்ட் இன் மை ஃபேஸ். ஆல்சோ ஆவி பிடிக்கிறது எனக்கு நல்லது. ஆவி பிடிச்சிட்டு நல்ல ஒரு வாக் போயிட்டு ½ அன் ஹவரில் முடிச்சுட்டு காலேஜ் போய் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு காலேஜ் ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு காலைல ஒரு 15 பேஜ், ஈவினிங் 15 பேஜ், 30 பேஜ் முடிச்சிட்டோம். காலேஜ்க்கு 7 மணிக்கு நான் கிளம்புனா 7:20 இருப்பேன். நான் 2:30 கிளம்புனா இங்கே 3 மணிக்கு வந்து ஜிம்முக்கு 3:30 4:30 1 hour ரெஸ்ட் அண்ட் 1 hour இந்த புக்கை படிச்சுட்டு ஒர்க் ஆரம்பித்து 6 o'clock ஒர்க் ஆரம்பித்தா அண்ட் ஆல்சோ 4-5 காம்படிஷன். இந்த ட்ரைபல் ஆர்ட் டிசைன் ட்ரைபல் ஆர்ட் காம்படிஷன் ஒன்று இருக்குது. ட்ரைபல் டிசைன் நினைக்கிறேன். அது 10ஆம் தேதி டெட்லைன். நான் 8ஆம் தேதிக்குள்ளே என் ஒர்க்கை நான் முடிச்சிருக்கேன். நான் எத்தனை ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா 2 ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன். 5 ஒர்க் வரைக்கும் ஒருத்தர் அனுப்பலாம். நான் 2 ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். கேஷ் ப்ரைஸ் இருக்குது. அதை தாண்டி நிறைய ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. டிஸ்கஸ் பண்ணணும் வித் மை சினிமாட்டோகிராஃபர், மை லவ்லி டீச்சர் கௌதம். அவர் எனக்கு விஷுவலைட்னு ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு எனக்கு கூட இருக்கார். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். 23 minutes 33 seconds 34 35. என்ன பண்ணலாம்? 25 வரைக்கும் இழுக்கலாமா? தப்பாச்சு. அது இழுத்தா ஒரு மாதிரி பேசணும்னு பேசின மாதிரி இருக்கும். பட் ராதர் இப்போ நான் வந்து என்னை கான்சன்ட்ரேட் பண்ண விருப்பப்படுறேன். அண்டு பொறுத்தது போதும், பொங்கி எழு. ஏதோ ஃபிஜிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அதான் ஏன்னு தெரில. சரி, அவ்வளோதான். இப்போது இதுக்கு தம்ப்நெயிலுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை அப்லோட் பண்ணிவிட்டு நான் சார்ஜெல்லாம் ஏதாச்சும் போடணுன்னா சார்ஜ் போட்டுட்டு இந்த பொருள்லாம் ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு தூங்கிடுவேன். அப்புறம் ப்ரெட்டை ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணணும். பெட் அந்த ஒரு இது போட்டுட்டு தான் நான் தூங்குவேன். தூங்கி இன்றைக்கி என்னன்னு தெரியல, நிறைய நேரம் மத்தியானம் அது என்னத்தில் இந்த எனக்கு கம்ஸ் டு வீக்கெண்ட்ஸ் நான் வந்து தூங்கிடுறேன் மத்தியானம். மத்தியானம் அப்புறம் காலையில் கொஞ்சம் நேரம்னா ஐ ஃபீல் லைக் ஐ லாஸ்ட் 6 to 7 hours in sleep. அது ஏன்னு தெரில. அவ்வளோதான். சரி, சேலஞ்ச் வச்சுப்போமா? டெய்லியும் பண்ணலான்னு. சரி, ஒரு வாரம் டெய்லியும் போகிறேன். சேலஞ்ச் பண்ணுறேன். தோற்றா நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்.
பப்ளிக்கில் சொல்கிற குமரா, நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்.